ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டில் ஆன்லைன் மூலமாக நேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஸோ லாஸ்ட்டுக்கு மேலே இருக்க பாருங்கள், உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி புதுசாக நம்ம நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தா எல்லா சர்வீஸையும் வந்து பண்ண முடியும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அப்படியே கீழே போனவங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உறுப்பினர் இருக்குன்னு. இதில் போயிட்டு உங்களுக்கான நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யார் நேம் சேர்க்க போகிறோம் அவங்க நேம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க, அவங்க நேம் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தமிழில் கேட்டிருக்காங்க பாருங்கள், கீபோர்டு வந்து பார்த்தா தமிழே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா கீபோர்ட்லேயும் உங்களுக்கான தமிழ் டைப்பிங்கை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேலே நீங்கள் டைப்பிங் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ கீபோர்டு கொடுத்துருக்காங்க பக்கத்தில், அந்த கீபோர்டில் போயிட்டு அவங்க நேமை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அவங்க மேல் ஆஃப் ஃபீமேல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ளபடி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து உறவு முறை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது இந்த ரேஷன் கார்டுக்கு குடும்ப தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற நம்பர் எந்த உரிமை எந்த உறவுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். மகன்னா மகன் கொடுங்க, மகள்னா மகள் கொடுங்க, கணவர்னா கணவர் கொடுங்க, மனைவினா மனைவின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குடும்ப தலைவருக்கு இவங்க என்ன உறவு முறைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, மாற்றுத்திறனாளி இந்த எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆவணம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்க போகிறீங்க, ஆதார் கார்டா பர்த் சர்டிஃபிகேட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 வயசுக்குள்ளே இருக்கவங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சூஸ் ஃபீல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிட்டு பதிவேட்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்னா ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஆதார் நம்பரை கொடுத்துட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து பார்த்தா கீழே வந்து ஆட் ஆகி இதில் போய் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. கீழே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிச்சுக்கோங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து பார்த்தா உங்கள் ரேஷன் கார்டில் ஆட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் மூலமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு டபுள் வேலையாக மாறும். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் திரும்ப 5 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேரை நீக்கி திரும்ப நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தை பேர் சேர்க்க போகிறோன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் அட்டாச் பண்ண பாருங்கள். டைரெக்டாக பர்த் சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு சில பேர் அப்ரூவல் கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு 2 தடவை நீங்கள் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டபுள் வேலையாக மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கான கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து உங்களுக்கான ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நேம் ஆட் பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான நேம் வந்து பார்த்தா ஆட் ஆகிடும். பட் நீங்கள் பழைய ரேஷன் கார்டு தான் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் குழந்தையோட பேர் வந்து பார்த்தா ரேஷன் கார்டில் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கான ரேஷன் கார்டு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரீப்ரிண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தா கொரியர் மூலமாக
மூலமாக ரேஷன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு திரும்ப கிடச்சிடும். அந்த புதிய ரேஷன் கார்டில் நீங்கள் சேர்த்துற நம்மளுடைய பெயர் கண்டிப்பாக ஆட் ஆகி வரும். அதுக்கு நீங்கள் ரீப்ரிண்ட் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணது அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ரீப்ரிண்ட் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி புதிய ரேஷன் கார்டை நீங்கள் வந்து வாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.